morning students. Already exercise 1.1 la 6th problem வரைக்கும் complete பண்ணியாச்சு. 7th problem, given let a equal to the set of all natural number less than 8, b equal to a set of all prime number less than 8, c equal to the set of even prime number. So given use பண்ணி நாம தான் a b c value find out பண்ணோம். So a equal to a set of all natural number less than 8, natural number 1 ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 வரைக்கும் தான். ஏன்னா less than 8 கொடுத்துருக்காங்க, 7 வரைக்கும் எழுதுங்க. நெக்ஸ்ட் b வேல்யூ, கேபிட்டல் B equal to the set of all prime number less than 8. so prime number 2 ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். 2 3 5 7. so less than 8 சொல்லியிருக்காங்க, அதில் 7 வரைக்கும் எழுதுற prime numbers. Last C value, C equal to a set of even prime number. so even prime number ஒரே ஒரு நம்பர் தான், 2 தான், அதை எழுதிக்கோங்க. so இது யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் சொல்லியிருக்காங்க பாருங்க. verify that subdivision 1 a intersection b cross product of c equal to a cross c intersection b cross c. so LHS equal to RHS proof பண்ணும். LHS question a intersection b cross product of c. so always நம்ம first bracket values தான் preference கொடுக்கணும். first a intersection b find out பண்ணுங்க. a ஓட value 1 2 3 4 5 6 7. intersection b ஓட value 2 3 5 7. இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட் ஆஃப் ப்ராக்கெட்ல இருக்கிறதுல வேல்யூ எது காமனா இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். ஸோ காமனா இருக்கிறது 2 3 5 7. ஸோ a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு 2 3 5 7. ஸோ இப்போ ப்ராக்கெட் வேல்யூ c வேல்யூ நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். a இன்டர்செக்ஷன் b கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் c. ப்ராக்கெட் வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 2 3 5 7 cross product of c value 2 மட்டும்தான். so cross product ஒவ்வொன்றையும் ஆர்டர் பேர எழுதுங்க. 2 2. so அது ஒரு வேல்யூ தான். நெக்ஸ்ட் 3 2 5 2 7 2. equation 1 LHS complete பண்ணிட்டோம். RHS, so RHS given question a cross c intersection b cross c. so two bracket value இருக்கிறத first bracket value complete பண்ணுங்க. a cross c, first a ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. a ஓட வேல்யூ 1 2 3 4 5 6 7. cross product of c ஓட வேல்யூ 2. ஸோ இது ஒவ்வொன்றும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க, ஆர்டர் பெர்ஃபார்ம் ஆகும். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 லாஸ்ட் 7 2. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் a cross c கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் b cross c ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. b cross c. ஸோ b cross c, b ஓட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. b ஓட வேல்யூ 2 3 5 7. கொஸ்டின் நம்ம எழுதுறது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் c ஓட வேல்யூ 2 மட்டும்தான். இதையும் ஆர்டர் பெர் பண்ணுங்க, ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. 2 2 3 2 5 2 7 2. 2 bracket value intersection பண்ணா அதுதான் RHS. so a cross c intersection b cross c. so இந்த 2 bracket valuesல எது ஈக்குவலா இருக்கோ அதை எழுதணும். so ரெண்டுத்துலயும் எது இதெல்லாம் ஈக்குவலா இருக்குன்னா 2 2 2 2 3 2 3 2 5 2 5 2 7 2 7 2. ஸோ இது ஆர்டர் அப்படியே எழுதுங்க. 2 2 3 2 5 2 7 2. Second equation
So LHS first equation, RHS second equation. LHS equal to RHS. So first equation equal to second equation. LHS equal to RHS. LHS question, A union B, A intersection B, cross product of C equal to A cross C intersection B cross C. Hence proved. So 7th question la subdivision 2, A cross B minus C equal to A cross B minus A cross C. So already 7th question la subdivision 2 ன்றதால same given ABC அதே தான், அதை எழுதிட்டேன் already. LHS question, A cross B minus C. So first bracket value தான் நம்ம பார்க்கணும். Bracket value B minus C. B ஓட value 2, 3, 5, 7 minus C ஓட value 2. So minus நாலே நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறத மட்டும் தான் எழுதணும். ஸோ B minus C equal to ஆன்சர் 3, 5, 7. ஸோ இப்போ LHS சப்ஸ்டியூட் பண்ணலாம். A cross B minus C. ஸோ ஏவோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. Cross product of bracket B minus C நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணது 3, 5, 7. ஸோ இதை ஆர்டர் பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1ஓட இந்த 3 வேல்யூஸையும் ஆர்டர் பண்ணுங்க. ஸோ 1ஓட பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் 2ஓட இந்த 3 வேல்யூஸையும் ஆர்டர் பேர் பண்ணுங்க. 2, 3, 2, 5, 2, 7. ஸோ அதுக்கப்புறம் 3ஆல் பண்ணுங்க. 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் 4ஆல் பண்ணுங்க. 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் 5ஆல் ஆர்டர் பேர் பண்ணுங்க. 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் 6ஓட பண்ணுங்க. 6, 3, 6, 5, 6, 7. லாஸ்ட் 7ஓட ஆர்டர் பேர் பண்ணுங்க. 7, 3, 7, 5, 7, 7. First equation. So next RHS find out பண்ண போறோம். So RHS question, A cross B minus A cross C. 2 bracket value first bracket value first find out பண்ணுங்க. A cross B, first A value யூஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. Cross product எடுங்க. Cross product of B ஓட value 2, 3, 5, 7. ஸோ கிராஸ் ப்ராடக்ட்னும் போது ஒவ்வொன்றுத்தையும் ஆர்டர் பேராக எழுதுங்க. ஸோ ஆர்டர் பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1ஆல் இந்த 4 வேல்யூஸையும் ஆர்டர் பேர் பண்ணணும். ஸோ அப்போ எழுதுகிறேன் 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் 2ஓட பண்ணுங்க. 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் 3ஓட 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் 4ஓட பண்ணுங்க. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் 5ஓட பண்ணுங்க. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் 6ஓட பண்ணுங்க. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. லாஸ்ட் 7ஓட பண்ணுங்க. 7, 2, 7, 3, 7, 5, last 7, 7. So first bracket value find out பண்ணாச்சு. Next second bracket value. Second bracket value A cross C. A cross C. So A ஓட value 1, 2, 3, 4, 5, 6, 7. Cross product of C ஓட value 2. So 1ஓட இது ஆர்டர் பேர் பண்ணுங்க. 1, 2. நெக்ஸ்ட் 2ஓட ஆர்டர் பேர் பண்ணுங்க.
2, 2, 3 ஓட ஆர்டர் பேர் பண்ணுங்க 3, 2, 4 ஓட 4, 2, 5 ஓட 5, 2, 6 ஓட ஆர்டர் பேர் பண்ணுங்க 6, 2, 7 ஓட ஆர்டர் பேர் பண்ணுங்க 7, 2. ஸோ 2 bracket வேல்யூவும் RHSல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது ரெண்டு என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. A cross B minus A cross C. ஸோ A cross B minus A cross C னா ஸோ ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறத முதல்ல நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வேல்யூ செகண்ட் ப்ராக்கெட் வேல்யூ இது ரெண்டுத்துலையும் காமனாக என்னெல்லாம் இருக்கு பாருங்க. 1, 2 1, 2 கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் காமனாக இருக்கிறது 2, 2 2, 2 கேன்சல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 3, 2 3, 2 3, 2 கேன்சல் பண்ணியாச்சு. 4, 2 காமனாக இருக்குது 4, 2 4, 2 கேன்சல். 5, 2 காமனாக இருக்கும் 5, 2 5, 2 கேன்சல். பேலன்ஸ் 6, 2 6, 2 காமனாக கேன்சல் பண்ணியாச்சு. 7, 2 7, 2 காமனாக கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ எப்பவுமே காமனாக இருக்கிற வேல்யூஸை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட் இருக்கிறது தான் எழுதணும். ஸோ பேலன்ஸ் A cross Bலேருந்து தான் எழுதணும், ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் செட்டில் கொடுத்தாங்க. ஸோ பேலன்ஸ் இதில் இருக்கிறத நான் எழுதுறேன். 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 3, 7 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 7 7, 3 7, 5 7, 7 close bracket second equation. So first equation second equation find out பண்ணியாச்சு. So total எத்தனை எலிமெண்ட் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. சேம் பை RHS செக் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. RHSல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. So LHS and RHS ரெண்டுத்துமே 21 இருக்கு. So both are equal. First equation equal to second equation. LHS equal to RHS. LHS question A cross B minus C equal to RHS A cross B minus A cross C, hence proved. Homework இதே மாடல்ல தான். Example 1.3 given let A equal to x belongs to natural number. So 2 set of number நடுவில் x இருக்கு. natural number கொடுத்துருக்காங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1க்கு 4க்கு நடுவில் தான் எழுதணும். ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும், 2 3 மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா கீழே இந்த இடத்துல லைன்ஸ் இல்லை, அதில் 2 3 மட்டும் யூஸ் பண்ணுங்க. பியோடது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் 0 less than or equal to x less than 2. ஸோ இங்கே லைன்ஸ் இருக்கிறதால நம்ம 0லேருந்து யூஸ் பண்ணணும். 0 1 தான் யூஸ் பண்ணணும். 2 கீழே லைன் இல்லை. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன வரும், 0, 1. சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் எக்ஸ் லெஸ் தென் 3. ஸோ ஒன் சைடில் தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நேச்சுரல் நம்பர் 1. ஸோ அப்போ 1ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 தான், ஏன்னா இங்கே லைன் இல்லை. ஸோ அப்போ இதோட ஆன்சர் சி 1, 2. ஸோ இது யூஸ் பண்ணி சப்டிவிஷன் 1 and 2க்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் இது கம்ப்ளீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.